அதையும் தவிர இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ, இந்த கோயில்களுக்கெல்லாம் கால்நடையாக போகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஏதாவது இந்த சின்ன சின்ன உணவு, வாட்டர் பாட்டில் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். சனிக்கிழமைகளில் காகத்துக்கு முதல்ல அந்த உணவை வைத்து கொண்டு பிறகு அந்த உணவை எடுத்துக்கொள்வது இந்த பித்ரு தோஷத்துக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இதையும் தவிர ப்ளூ சஃபயர், கிரீன் எமரால்ட், டைமண்ட், இந்த 3 ரத்தினங்களுமே இவர்களுக்கு நன்றாக பொருந்தும். இந்த ரத்தினங்களில் எந்த ரத்தினம் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை நாம் கரெக்டாக ஸ்க்ரூட்டினி செய்து அதற்குண்டான அந்த ரத்தினத்தை அணிந்து கொள்ளும் பொழுது நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெற முடியும். இவர்களுக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் 5 and 6. தீஸ் நம்பர்ஸ் ஆர் மோஸ்ட் லக்கி அண்ட் மோஸ்ட் பெனிஃபிஷியல். இப்போ மகர ராசிக்கு பொதுவாகவே அட்வைஸ் சொல்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. இருந்தாலும் மகர ராசிக்கு ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லாமல் ஒரு சஜஷனாக எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னா, பொதுவாக அந்த ராசியாதிபதி லக்னாதிபதி சேட்டானாக வரும் பொழுது சில முக்கியமான விஷயங்களில் கொஞ்சம் நாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், அதுவாகவே வரும்போது வரட்டும், இதுக்காக நம்ம ஏன் மெனக்கிடணும், ஏன் அவசரப்படணும், ஏன் ஸ்பீடாகணும், ஏன் டென்ஷன் ஆகணும், ரொம்பலாம் யோசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேகமாக, கொஞ்சம் நல்ல ஸ்மார்ட்டாக, ஸ்பீடாக, கடுமையான ஒரு உடல் உழைப்பை, அதாவது அது ஒரு ஒயிட் காலர் ஜாபாக இருந்தாலும் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அப்போ அந்த சாட்டர்ன் என்ற கிரகத்திற்கு உங்கள் மேல் பிரீத்தி, அதாவது உங்களை ரொம்ப பிடித்து விடும் அப்படிங்கிறது தான் அதற்குண்டான அர்த்தம். அப்போது உங்களுக்கு அந்த குரோத்து, வர வேண்டிய நல்ல விஷயங்கள், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் எல்லாமே மளமளவென்று வந்துவிடும். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பக்குவப்படுத்தி கொண்டால் போரும். கண்டிப்பாக ஒரு நிகரற்ற வெற்றியை பெற முடியும். வாழ்த்துக்கள். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.